Hi students, I'm Maithili. This is 11th standard maths, exercise 3.4 தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ 7th sum பார்க்க போகிறோம். Find a quadratic equation whose roots are sin 15 degree and cos 15 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ sin 15 degree, cos 15 degreeன்னு இந்த டூ ரூட்ஸை வந்து கொடுத்துட்டு அதை வந்து இதோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாலும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். குவாட்ராட்டிக் அப்படின்னாலே ஸ்கொயர். ஓகே, சம் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இந்த sin 15 டிகிரி காஸ் 15 டிகிரி இதோட வேல்யூஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஓகே, குவாட்ராட்டிக் அப்படின்னா ஸ்கொயர் ரூட், அதோட சம் ஒரு எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்ன வேல்யூஸ் வரப்போகுதுன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பாருங்கள் இது எப்படி போடலான்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இப்போ இங்கே sin 15 டிகிரி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இப்போ அதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு டேரெக்டாக sin 15 டிகிரிக்கு வந்து நமக்கு வேல்யூ இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, sin 15 டிகிரி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், சைன் ஆஃப் நமக்கு வேல்யூஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சது எல்லாமே 0 டிகிரி, 30, 45, 60, 90 அதுக்கு தான் டேரெக்டாக வேல்யூஸ் தெரியும் இல்லையா. ஸோ இப்போ அப்படி நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்போது 15 டிகிரியை 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி இப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இப்போ வந்து சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி அதோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும். ஸோ சைன் ஆஃப் a minus b அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா sin a cos b minus cos a sin b. ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு a bக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கோ அந்த வேல்யூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. sin of 45 டிகிரி minus 30 டிகிரி this is equal to sin ஏக்கு பதிலாக 45 டிகிரி இன்ட்டு காஸ் பிக்கு பதிலாக 30 டிகிரி, அதே மாதிரி மைனஸ் காஸ் ஏக்கு பதிலாக 45 டிகிரி இன்ட்டு சைன் பிக்கு பதிலாக 30 டிகிரி. ஓகே, இப்போ நமக்கு இது எல்லாத்தோட வேல்யூஸுமே நமக்கு தெரியும். ஸோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. sin 45 டிகிரி அப்படின்னு எடுத்துட்டாக்கா அந்த வேல்யூ 1 டிவைடட் பை √2 into cos 30 degree. cos 30 degree value √3 divided by 2. அதே மாதிரி minus cos 45 degree value 1 divided by √2 into sin 30 degree value 1 by 2 sin 30. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த வேல்யூஸ் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 into √3னா √3 divided by 2√2. அதே மாதிரி மைனஸ் இங்கே 1 into 1 மல்டிப்ளை பண்ணால் 1 டிவைடட் பை 2√2. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் ரெண்டுமே நமக்கு என்னவா இருக்குது, சேமாக தான் இருக்குது இல்லையா. ஸோ சேமாக இருக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2s are இல்லைன்னா நம்ம எல்சிஎம் கூட நம்ம எடுத்துடலாம் இந்த இதில். ஓகே, அப்போ 2√2 2√2, அப்போ 2√2 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா நியூமரேட்டரில் என்ன இருக்கீங்க, √3 minus 1 √3 minus 1 அப்படின்னு எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இங்கே √3 minus 1 இருக்குது இல்லையா, கீழே வந்து நமக்கு என்ன இருக்குது, 2√2 தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே நம்ம வந்து இந்த √2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து நமக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த √3 minus 1 டிவைடட் பை 2√2 இந்த வேல்யூவில் கீழே டினாமினேட்டரில் எப்போவுமே இந்த மாதிரி ரூட் வேல்யூ இருக்குன்னா அது என்ன இருக்கோ அதால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகே, சப்போஸ் இந்த ஃபேக்டர் நமக்கு கீழே இருந்திருந்தால் நம்ம எப்படி கோஃபேக்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே 2√2 இருக்கிறதுனால இந்த √2 மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ √2 டிவைடட் பை √2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரும் நமக்குங்க, மேலே நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுறப்போ √3 into √2 ரூட்டுக்குள்ளே இருந்தால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 3s are 6 மைனஸ் 1 into √2னா √2 டிவைடட் பை டினாமினேட்டரில் இங்கே 2 இருக்குது. இந்த √2 into √2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு 2 வந்துடும் இல்லையா. அப்போ 2 இந்த 2, ஸோ 2 2s are 4 அப்படின்னு வந்துடும். ஸோ √6 மைனஸ் √2 டிவைடட் பை 4 இது எதோட வேல்யூ, sin 15 டிகிரியோட வேல்யூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இந்த sin 15 டிகிரியோட வேல்யூ முடிஞ்சு இல்லையா. அப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறது cos 15 டிகிரி. ஸோ இப்போ cos 15 டிகிரிக்கு அப்படி நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கு இங்கே cos 15 டிகிரி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம சைனுக்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. 45 டிகிரி
minus 30 degree. So cos 15 degree equal to cos of 45 degree minus 30 degree. இப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ cos a minus b ஓட ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஸோ cos a minus b இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்துட்டிங்கன்னா cos a cos b plus sin a sin b இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இதில் cos aக்கு பதிலாக 45 டிகிரி மைனஸ் பிக்கு பதிலாக 30 டிகிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஏக்கு பதிலாக 45 டிகிரி எழுதிக்கோங்க. அப்போ cos 45 டிகிரி இன்ட்டு cos பிக்கு பதிலாக 30 டிகிரி ப்ளஸ் sin ஏக்கு பதிலாக 45 டிகிரி இன்ட்டு sin பிக்கு பதிலாக 30 டிகிரின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லா வேல்யூஸும் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து cos 45 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும். அது 1 டிவைடட் பை √2 இன்ட்டு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வேணும், cos 30 டிகிரியோட வேல்யூ √3 டிவைடட் பை 2 அப்புறம் ப்ளஸ் sin 45 டிகிரியோட வேல்யூ 1 டிவைடட் பை √2 இன்ட்டு sin 30 டிகிரியோட வேல்யூ 1 டிவைடட் பை 2. ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 இன்ட்டு √3 பை கீழே வந்து 2 √2 இருக்கும். அதே மாதிரி ப்ளஸ் இங்கே நியூமரேட்டர் 1 டிவைடட் பை கீழே வந்து 2 √2 இப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் எல்சிஎம் எடுத்துக்கலாம் இல்லையா, இங்கேயும் 2 √2 இதுவும் 2 √2 இப்படி இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 2 √2 வந்து எல்சிஎம் எடுத்துடலாம். அப்போ நியூமரேட்டர் ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும், √3 ப்ளஸ் 1 அப்படி தான். ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸில் போட்ட மாதிரியே இந்த √3 ப்ளஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிற 2 √2 அதை மல்டிப்ளை பண்ணி இங்கே √2வால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ √2 டிவைடட் பை √2. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், நியூமரேட்டர் √3 இன்ட்டு √2 மல்டிப்ளை பண்ணால் √6 வரும் ப்ளஸ் 1 இன்ட்டு √2னா √2 டிவைடட் பை கீழே என்ன ஆகும், இந்த 2 வந்து அப்படியே இருக்கும் இல்லையா, இங்கே √2 இன்ட்டு √2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு 2 வந்துடும். அப்போ ஃபைனலாக √6 ப்ளஸ் √2 டிவைடட் பை 2 2s are 4 அப்படின்னு வரும். ஓகே, இது எதோட வேல்யூ, cos 15 டிகிரியோட வேல்யூ. இப்போ நம்ம கொஷினில் வந்து என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுத சொல்லியிருந்தாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணிடலான்னா the quadratic equation with roots with roots. அப்போ எந்த ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், இதில் வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துருந்தாங்க, cos 15 டிகிரி அண்ட் sin 15 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போ இது வந்து cos 15 டிகிரி அண்ட் sin 15 டிகிரி. அப்போ இந்த ரெண்டை வந்து ரூட்ஸாக எடுத்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னால நம்ம ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் cos 15 டிகிரி ப்ளஸ் ரூட் அப்படின்னு என்ன எழுதுவோம் நம்ம, ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டா. அதுதான் நமக்கு ஃபார்மேட் இல்லை, ஜென்ரல் ஃபார்மேட். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இப்படி தான் நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவோம் 2 ரூட்ஸ் கொடுத்துருக்கிறப்போ. ஸோ இப்போ இதே ஃபார்மேட்டில் இங்கே எழுதிட்டிங்கன்னா நமக்கு இந்த ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக cos 15 டிகிரி ப்ளஸ் sin 15 டிகிரி இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த எக்ஸை வந்து அப்படியே எழுதிடலாம். அப்புறம் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னா அதே மாதிரி cos 15 டிகிரி இன்ட்டு sin 15 டிகிரின்னு எழுதிடலாம். இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் cos 15 டிகிரி sin 15 டிகிரி இதுக்கெல்லாம் நமக்கு வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும், அதே மாதிரி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணால் தான் இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ cos 15 டிகிரி ப்ளஸ் sin 15 டிகிரி இது எடுத்துட்டிங்கன்னா cos 15 டிகிரிக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, இங்கே இருக்குது. ஸோ தட் இஸ் √6 ப்ளஸ் √2 டிவைடட் பை 4. அதே மாதிரி sin 15 டிகிரியும் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா √6 மைனஸ் √2 டிவைடட் பை 4. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டுலேயுமே டினாமினேட்டர் வந்து 4 4 அப்படின்னு தான் இருக்கு இல்லையா.
அப்போ நம்ம இந்த 4 வந்து எல்சிஎம்மாக எடுத்துடலாம். 4 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா நியூமரேட்டர் ஃபுல்லாக நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது √6 ப்ளஸ் √2 ப்ளஸ் √6 மைனஸ் √2 இப்படி வரும். ஓகே, இப்போ இந்த ப்ளஸ் 2வும் மைனஸ் 2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா √6 ப்ளஸ் √6 ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? 2√6 டிவைடட் பை 4. ஓகே, கேன்சல் பண்ணி பாருங்கள். 2 2s are 4 அப்படின்னு வரும். ஸோ அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வரும்? மேலே வந்து √6 இருக்குது, √6 டிவைடட் பை 2. இதுதான் எதுக்கு? சம் ஆஃப் த ரூட், அதாவது cos 15 டிகிரி ப்ளஸ் sin 15 டிகிரியோட வேல்யூ. இதுதான் சம் ஆஃப் த ரூட். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி நமக்கு இப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அப்போது cos 15 டிகிரி இன்ட்டு sin 15 டிகிரி அதையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ cos 15 டிகிரி இன்ட்டு sin 15 டிகிரி இதுக்கு எடுத்துட்டிங்கன்னா நம்ம இதில் இப்போ என்ன பண்ணிடலாம்? cos 15 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும், √6 ப்ளஸ் √2 டிவைடட் பை 4. இந்த வேல்யூ இன்ட்டு √6 மைனஸ் √2 டிவைடட் பை 4. ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிட்டாக்க என்ன வரும்? யூஸ்வலாக எப்படி பண்ணுவீங்க? ஃபஸ்ட் டேர்மை இந்த ஃபஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வித் ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் வித் செகண்ட், செகண்ட் வித் ஃபர்ஸ்ட், செகண்ட் வித் செகண்ட் அப்படி பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும்? √6 வந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஒரு 6 மட்டும் வரும். அப்புறம் 6ஐயும் √2ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6√2 அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்கே எடுக்கிறப்போ இங்கே ப்ளஸ் வந்திருக்கும். இங்கே √2 இன்ட்டு √6 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும்? நமக்கு இங்கே √2 6 are 12 அப்படின்னு வந்துடும். அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். அப்புறம் √2 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு 2 கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இது என்ன ஆகிடும்? நமக்கு இங்கே டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? 4 4s are 16 வரும். ஸோ இப்போ நியூமரேட்டர் எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? நமக்கு இங்கே 6 மைனஸ் 2. அப்போ இங்கே 6ல் 2 போச்சுன்னா 4 அப்படின்னு எழுதிடலாம். அப்புறம் இது ரெண்டில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே -6√2 இருக்குது. அப்புறம் ப்ளஸ் இங்கே வந்து √12 இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இந்த √12 வந்து எடுக்கிறப்போ என்னாகும்? இல்லைனா நீங்கள் இந்த ஃபுல் இது எடுக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் இல்லையா? நியூமரேட்டரை எப்படியா இருந்தாலும் இந்த 2 டேர்ம்ஸை நம்ம கேன்சல் ஆக போகுது. ஓகே ஸோ இப்போ இந்த 2 டேர்ம்ஸ் நம்ம கேன்சல் தான் ஆக போகுது. ஸோ நீங்கள் டேரெக்டாக கூட இந்த ஆன்சர் இதை எழுதிக்கலாம். நம்ம ஜஸ்ட் இங்கே √6 மல்டிப்ளை பண்ணி ஒரு 6 எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் ஆகிடும். √2 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கே நமக்கு 2 வந்துடும் டிவைடட் பை 16. இது வந்து நமக்கு டேரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ 6 மைனஸ் 2 போச்சுன்னா எவ்வளோ வரும்? நமக்கு 4 வந்துடும் டிவைடட் பை 16. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1 4s are 4, 4 4s are 16 வந்துடும். ஓகே, அப்போ இதுதான் நமக்கு வந்து இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், அதாவது cos 15 டிகிரி இன்ட்டு sin 15 டிகிரி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஃபைனல் நம்ம என்ன பண்ணணும்? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எழுதணும் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு required quadratic equation எப்படி எழுதலான்னு பாருங்கள். x² மைனஸ் சம் ஆஃப் ரூட். அப்போ சம் ஆஃப் த ரூட் வந்து என்ன கிடைச்சது நமக்கு? √6/2 அதுதான் சம் ஆஃப் த ரூட். ஸோ √6 டிவைடட் பை 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 1/4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. சப்போஸ் இது நம்ம இப்படி இல்லாமல் இந்த டினாமினேட்டரில் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து எழுதுனாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த 4 வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும் இல்லையா? அப்போ இது வந்து 4x² மைனஸ் இங்கே வந்து 4 எல்சிஎம் அப்படின்றப்போ நமக்கு 2 வரும் மேலே. அப்போ 2√6x அப்புறம் ப்ளஸ் இங்கே வந்து 1 வரும், 1 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு வேண்டிய ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். ஓகே, இதோடு இந்த சம் முடிஞ்சது. இதில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.